தேர்தலில் ஓட்டு போட்டதற்காக ஒடிசாவில் பழங்குடியின தலைவர் ஒருவரை மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொன்றுள்ளனர். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கம், பீகார் போன்ற மாநிலங்களில் மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் அதிக அளவில் உள்ளது. லோக்சபா தேர்தலை புறக்கணிக்க மாவோயிஸ்டுகள் எச்சரிக்கை விடுத்த போதும் அதை புறக்கணித்துவிட்டு பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். ஒடிசாவில் மாவோயிஸ்ட் ஆதிக்கம் மிக்க கோராபுட் மாவட்டத்தில் உள்ள தங்குபேடா கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின தலைவர் ஆஷிஷ் சவுந்தாவை ஓட்டு போட்ட காரணத்துக்காக கொடூரமான முறையில் மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொன்றுள்ளனர். தான் மட்டுமின்றி தன் குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேரையும் ஓட்டு போட வைத்ததற்காக ஆஷிஷை மாவோயிஸ்ட் நீதிமன்றத்தில் நிறுத்தி மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளனர். பிறகு அவரது உடலுடன் ஒரு கடிதத்தையும் சேர்த்து தங்குவேடா கிராமத்துக்கு பார்சல் செய்து மாவோயிஸ்டுகள் அனுப்பினர். ஆஷிஷ் செய்த அதே தவறை வேறு யாரேனும் செய்தால் அவர்களுக்கும் இதே கதிதான் என்று அந்த கடிதத்தின் மூலம் பழங்குடி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் ஓட்டு போட்டாலும் போலீஸ் வேலைக்கு தேர்வானாலும் கொல்லப்படுவீர்கள் என்று தெலுங்கில் எழுதப்பட்டுள்ள அந்த கடிதத்தில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. போலீசாரால் தீவிரமாக தேடப்படும் தயா எனும் மாவோயிஸ்ட் தலைவன் கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளான். ஆஷிஷ் சந்தா கொல்லப்பட்ட சம்பவம் தங்குபேடா கிராமத்தினரை அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது.